திமுகவை பொறுத்தவரையில் எப்போதெல்லாம் மக்கள் அவர்களுக்கு அதிக எதிர்ப்பாக இருக்கிறார்கள், எதிர்மறை வாக்குகள் அதிகமாக விழப்போகின்றது என்று நினைக்கிறார்களோ எண்ணுகின்றார்களோ அப்போதெல்லாம் இந்தி மொழியை பிரச்சனையை எழுப்புவது அவர்களுக்கு வழக்கமாகிவிட்டது, பழக்கமாகிவிட்டது. இது வாக்கு வங்கி அரசியல். தமிழக மக்கள் அவருடைய உண்மை முகங்களை நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இனிமேல் இந்தியை பற்றி பேசி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்றவும் நினைக்க வேண்டாம். தமிழ் தமிழ் என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கும் என்டிஏவிற்கும் மாற்று கருத்து கிடையாது. தேர்தல் அறிக்கையில நீங்க ஹைலைட்டா சொல்லக்கூடியது இந்த பாலியல் வன்கொடுமைக்கு தேசிய கட்சிகள் பொறுத்தவரை இந்த தூக்கு தண்டனையில இன்னமும் ஒரு தெளிவான முடிவு இல்லாம இருக்காங்க. நிர்பயா வழக்கிலே நம்ம பார்த்த பல அழுத்தங்களுக்கு அப்புறம் தான் அது இதை எப்படி நீங்க வலியுறுத்த போறீங்க? ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிறதுனால நீங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை கொடூரமான முறையிலே பாலியல் தாக்குதலில் அவர்கள் சங்கடப்படுவது, கஷ்டப்படுவது, வேதனைப்படுவது ஜனநாயகத்துக்கு இதைவிட கேடு வேறு எதுவும் இருக்க முடியாது. தனி மனித ஒழுக்கம் என்பது மிக முக்கியம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் கடுமையான நடவடிக்கைகள் தேவை. கடுமையான நடவடிக்கைகள் என்றால் சட்டம் தன்னுடைய கடமையை ஒரு காலக்கெடுவுக்குள் உடனடியாக செய்து இது போன்ற மிருகத்தனமான செயலிலே ஈடுபடுபவர்களுக்கு தூக்கு தண்டனையை கொடுத்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தூக்கு தண்டனை என்று நாங்கள் குறிப்பிடுகின்றோம் என்றால் ஒரு குறுகிய காலத்திற்குள் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். இவர்தான் இந்த தப்பை செய்தார் என்று முதல் நிலையிலேயே உறுதிப்படுத்தினால் அவருக்கு வக்காலத்து வாங்க யாரும் இருக்கக்கூடாது. அவருடைய முடிவு தூக்கு தண்டனையாகத்தான் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தனி மனித ஒழுக்கத்தை நம்மால் காப்பாற்ற முடியும் என்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய உறுதியான கருத்து. அனைத்து கட்சிகளிடமும் இதை நாங்கள் எடுத்து செல்வோம். இதில் மாற்று கருத்து இருக்காது என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க காங்கிரஸ் தான் இந்திரா காந்தி நேருவோடைய சரியான கையாளுதல் இல்லாம தான் கட்சி தாரை வார்க்கப்பட்டது. காங்கிரஸ் ஆட்சி அன்றைக்கு தமிழகத்திலே அதற்கு பச்சை கொடி காண்பித்தது திமுக. இது வரலாறு. இதை யாரும் மாற்ற முடியாது. ஒன்று. இரண்டு, இதை நம் உரிமையை மீட்கக்கூடிய பணியை மத்திய அரசு படிப்படியாக செய்யும் என்று மீனவர்கள் நம்புகின்றார். நீங்க சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்பவர்களை பற்றி நான் கருத்து கூற முடியாது. மரியாதைக்குரிய வாக்காளர்கள் அத்துணை பேரும் வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். அவர்கள் எது சரி தவறு என்று நினைக்கிறார்களோ அதை நன்கு தெரிந்து அறிந்து புரிந்து அவர்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய
வேண்டுகோள். ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி, ஒரு நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இருப்பவர். அவர்களுடைய நேர்மை, வெளிப்படை தன்மை, தேர்தலிலே நின்றால் எனக்கு பொருளாதார செலவு கூடுதல், எனவே நான் நிற்கவில்லை என்று கூறுகின்றார்கள் என்றால், நேர்மைக்கும் தன்னுடைய வெளிப்படை தன்மைக்கும் எடுத்துக்காட்டு என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. நிதியமைச்சருடைய செயல்பாடை இந்தியா நன்கு அறியும். கோவிட் காலங்களிலே 140 கோடி மக்கள் கொண்ட இந்தியா என்னாகுமோ என்ற கேள்விக்குறி, நாடு பொருளாதாரத்திலே சரிந்து கொண்டே போனதை 2 வருடங்களிலே படிப்படியாக உயர்த்தி இன்றைக்கு பணப்புழக்கத்தை அதிகரித்த வரலாற்று பெருமை பிரதமரையும் இந்திய நிதியமைச்சரையும் சாரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படி இருக்கும்போது நேர்மைக்கும் எளிமைக்கும் வெளிப்படைத்தன்மைக்கும் சம்பந்தமில்லாத தலைவர்களெல்லாம் இவர்களை பற்றியெல்லாம் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. தேர்தல் அரசியலுக்காக என்று மக்கள் புரிந்து கொள்வார்கள். அதுபோன்ற தலைவருடைய முகங்களை மக்கள் நன்கு அடையாளம் கண்டு கொள்வார்கள். தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு வரும் நாட்களிலே மேலும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆளுங்கட்சியினுடைய பணபலம், ஆட்பலம், அதிகார பலம் தேர்தல் களத்திலே நடமாடக்கூடாது என்பதை அவர்கள் கண்காணிக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.